நீங்கள் இப்போ தான் வந்து விஜய் அப்ரோச் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃபாக இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. அது வந்து பொலிட்டீஷியன் விஜய்க்கு வந்து ஒரு நாட் அ குட் திங். ஆனால் சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு வந்து அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வேலையை செய்யுதுன்னு நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் சோர்சஸ் கிட்ட நம்ம பேசுகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு பியூரோக்ராட்ஸ்க்கு. நீங்கள் வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான் என்னுடைய நோக்கம். அதை செய்யறதுக்கு அதை அமல்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். 2-3 நாளுக்கு முன்னாடி கார்ப்பரேஷனில் வந்து பெரிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு. நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பல வருஷமாக ஒரே ஜோனில் இருந்திருக்காங்க, ஒரே வார்டில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ கூடலாம் ஒரு நல்ல நட்பு, அதை வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை உண்டாக்குங்கிறதுனால சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு என்மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவரும் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து என்ன மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, டெலிவரி ஆஃப் ஸ்கீம்ஸ் டு பீப்புள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். அந்த ரெட் டேப்பிசம், கவர்மெண்ட்டில் பியூரோக்ரஸியில் இருக்கிற ரெட் டேப்பிசம், மக்களை எஃபெக்ட் பண்ணுற ரெட் டேப்பிசம் நீங்கள் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்து நம்ம பேசினோம், அவர் வந்து அர்பன் சென்ட்ரிக் கவர்னன்ஸை முன்னோக்கி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ அதில் வந்து அவர் கூவம் அடையாரை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு திராவிட அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பணத்தை ஃபண்ட்ஸை வாங்கியும் அவங்களால இதை செய்ய முடியல. அது லிவிங் எவிடன்ஸாக இருக்குது நமக்கு முன்னாடி. ஆனால் அவருடைய லெகசி, நான் வந்து கூவம் அடையாரை க்ளீன் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவர் ஒரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவரை பற்றி பேசுவாங்கங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் அதை செஞ்சுருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுதான் அவருடைய சில ஹைலைட்ஸ் அவருடைய ஒர்க்கில். கூவம் அடையாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து மான்சூனில் மழை வந்ததுன்னா சென்னை முதக்காமல் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ஒழுங்காக இருக்குதா, ஒவ்வொரு சீசனும் பிரச்சனை வருது. அது மக்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணுற விஷயம். இது நல்ல கனவு தான். அதில் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். பட் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது பெட்டரோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய MAWS வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. அவருடைய செக்ரட்டரி ககன்தீப் சிங் பேதி அவர்கள் வந்து சாட்டர்டே அவருடைய முதல் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்ஷனில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அந்த பேரூர் டீசாலினேஷன் பிளான்ட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மக்களுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் வசதி இருக்கணும், அப்புறம் வந்து கழிவறை வசதி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயம். இது வந்து எல்லாரும் நம்ம நினைக்கலாம், என்னப்பா இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு. ஆனால் இது வந்து நிறைய சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய இடத்துல இந்த வசதிகள் ரெண்டுமே இல்லைங்கிறது பார்க்குறோம். ஸோ அது ஒரு நல்ல மூவாக பார்க்குறேன்.